ட்ரெயினிங் முடிஞ்சதோ இல்லையோங்க 3 நாள் சென்னையிலேயே வெளியே தான் ஃபுட்டு சாப்பிட்டேன். ட்ரெயினிங்கில் வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்தாங்க. மார்னிங்கும் நைட்டுக்கும் வெளியே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வெளியே சாப்பிட்டு சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் சாப்பிட்ட பிறகு தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. கஞ்சி குடிக்கிறோனால அது வீட்டில் சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும் போலைங்க. அதனால் மார்னிங் வந்து உப்புமா, அதுக்கு சட்னி, ஆஃப்டர்நூனுக்கு ரைஸு, புதினா துவையல், உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். எங்கன்னா சும்மா வெளியே போயிட்டு வந்தாலே பயங்கரமான டயர்டு இருக்குங்க. இன்னும் சொல்ல வேணாம், 3 நாள் சென்னையில் இருந்துட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. சரி வீடியோ எடுக்க வேணாம், நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாலும் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் நீ பண்ணுறனா ஒழுங்காக பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் அதில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு ஒரு பக்கம் மோட்டிவேஷன் பண்ணதுனால மட்டும்தாங்க சரி இதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற பர்சன் பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே நல்லது தாங்க. சீக்கிரமா சக்சஸ் அடைஞ்சிடலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.